உடல் எடையை குறைப்பது எப்படி? நிறைய பெண்களா இருந்தாலும் சரிதான், ஆண்களா இருந்தாலும் சரிதான், அது வந்து கம்ப்யூட்டர்ல ஐடி செக்டர்ல இருக்கிற மோஸ்டான பிள்ளைகள் பெற்ற பிறகு வந்து இரவு உணவை தவிர்க்கிறாங்க. உடல் தன்மை வந்து ஒவ்வொருவருக்கு வெறும் வயத்துல படுக்கிறோம்னு வைங்க, நாம் எவ்வளவு சாப்பிடலாம், நாம ராஜா மாதிரி சாப்பிட வேணும். இரவு வந்து பிச்சைக்காரன் போல சாப்பிட வேணும். லொஸ்லியா போடுறாங்க, லொஸ்லான் பிரியாணி சாப்பிட்டா வந்து நிறைய பொருட்களை வந்து வெளியேற்ற வேணும். உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைச்சிருக்கிறதுக்கு உதவும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, அதாவது உடல் எடையை எப்படி குறைக்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ தாமதிக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆரோக்கியம் செக்மெண்ட்ல ரெண்டாவதான வீடியோ உடல் எடையை குறைப்பது எப்படி. முதலாவது வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், அதாவது பலாப்பழத்தோட சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல இருக்கு. பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிய அந்த வீடியோவை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ தாமதிக்காம தொடர்ந்து இந்த வீடியோ பத்தி பேசுவோம். ஸோ உடல் எடையை குறைக்கிறது நிறைய பெண்களா இருந்தாலும் சரிதான், ஆண்களா இருந்தாலும் சரிதான், தொப்பை போடுறது வளமை. சோ உதாரணத்துக்கு ஏன் தொப்பை போடுதுன்னு பார்த்தோம்னா, உட்கார்ந்து இருந்து வேலை செய்யறோம், அது ஆண்களுக்கு நடக்கிறது. சில பேர் வந்து உட்கார்ந்து இருந்து கம்ப்யூட்டர்ல ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க மோஸ்டா நீங்க பார்த்தா தெரியும், எல்லாருக்குமே ஒரு வயிறு தொப்பை போட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பிள்ளைகள் பெற்ற பிறகு வந்து பெண்களுக்கு வந்து தொப்பை போடுறது வளமை. சோ அந்த தொப்பை போடுறதோ இல்லாட்டி உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி என்றதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதாவது நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஜிம்முக்கு போற இடத்துல ஜிம் ட்ரைனர்ஸ்ட கேட்டு அதையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவா, ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேட்டிவா தான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ முதலாவதா வந்து மக்கள் என்ன செய்யறாங்க, உடல் எடை குறைக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா, முதலாவது வந்து மக்கள் வந்து இரவு உணவை தவிர்க்கிறாங்க உண்டு. ஸோ அந்த இரவு உணவை தவிர்க்கிறதால நமக்கு பயன் பெறுமா? ஓகே, அதுக்கான பதில் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ட்ரெயினர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய உடல் என்ன சொல்றது வாக்கு வந்து, அதாவது ஒரு உடல் தன்மை வந்து ஒவ்வொருவருக்கு வெவ்வேறுபட்டது. சில பேருக்கு வந்து இரவு நேர சாப்பாடை தவிர்த்தா எல்லாமே தண்டப்பாட்டில் குறையும் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க. பட் உண்மையாவே தண்டப்பாட்டில் குறையுமா? அதுதான் இல்லை. அதாவது வந்து நாம இரவு உணவை வந்து ஃபுல்லாவே தவிர்க்க கூடாது. ஏன்னு சொன்னா, நாம வெறும் வயிற்றுல படுக்கிறோம்னு வைங்க, வெறும் வயிற்றுல படுத்தா வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரைக் உருவாகும், அதாவது வயிற்றுல வந்து புண் உருவாகும். ஓகே, அதை பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டாவதா வந்து இன்னொருத்தர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இரவு 6 மணிக்கு முன்னுக்கு வந்து நாம் எவ்வளவு சாப்பிடலாம், 6 மணிக்கு பிறகு வந்து சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிடாம இருந்தா உடல் எடை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் வந்து முதல்ல நான் சொல்ல போறது வந்து, காலையில வந்து நாம ராஜா மாதிரி சாப்பிட வேணும். அது மிக முக்கியம். காலையில ராஜா மாதிரி சாப்பிட்ட பிறகு பகல் வந்து அதை விட கொஞ்சம் குறைவா சாப்பிட வேணும். இரவு வந்து பிச்சைக்காரன் போல சாப்பிட வேணும்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அப்பதான் நம்மளோட உடம்பு வந்து சரியாக வந்து பேணுறதுக்கு உதவும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும், த்ரிஷா, சமந்தா போன்றவர்கள், மற்ற இந்த விஜே போன்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நிறைய டிக்டாக் இல்லை, இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணியிருக்காங்க. பட் டிக்டாக் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக அவங்க ஜிம் எப்படி செய்கிறாங்க, லொஸ்லியா போடுறாங்க, லொஸ்லியா செய்கிற ஜிம் ட்ரைனிங், அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து ஜிம் ட்ரைனிங்கை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, ஒருவேளை எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பிரியாணி சாப்பிட்டா வந்து அந்த சாப்பிட்டு முடிச்ச அந்த நாள் வந்து தான் வந்து செய்கிற எக்ஸசைஸை வந்து டபுள் ஆக்குவாங்க. உதாரணத்துக்கு 1 hour நம்மளை செய்கிற எக்ஸசைஸை வந்து பிரியாணி சாப்பிட்டாண்டு வந்து 2 hour செய்வாங்களாம். இதுதான் உண்மை. அது அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பிரியாணிலே நிறைய கொழுப்பு சத்துக்கள் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு உடம்புக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களை வந்து வெளியேற்ற வேணும். ஸோ வெளியேற்றதுக்கு வந்து உடற்பயிற்சி வந்து சிறந்ததாக சொல்கிறாங்க. ஸோ உடற்பயிற்சி வந்து ரொம்ப சிறந்தது. நம்ம உடற்பயிற்சி நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைச்சிருக்கிறதுக்கு உதவும். அதாவது உணவை தவிர்த்தும் ஏன் எடை குறையவில்லை அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பசியுடன் இருப்பது வந்து அல்லது உணவை வந்து தவிர்ப்பது வந்து சரியானது அல்லவாம். ஆரோக்கியமான உணவுகள் வந்து ஒருவருடைய உடலுக்கு மிகவும் முக்கியம். நீண்ட நேரம் பசியுடன் இருப்பது உங்களுக்கு செரிமானத்தை பாதிக்கும். உணவை தவிர்ப்பது எடையை குறைக்காது.
எடை இழப்பு ஏற்பட்டாலும் அது நீண்ட காலத்துக்கு இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் உணவு குறைச்சி உடைய இழைச்சாலும் திருப்பி அந்த பழைய மெத்தடுக்கு வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு அதே எடையை வந்து டபுளாக போடும். உதாரணத்துக்கு நீங்கள் 20 கிலோ குறைப்பீங்களா இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு 40 கிலோ ஆட் ஆகும். ஸோ பார்த்து நீங்கள் அதை செய்யுங்க. உடல் எடையை குறைக்க ஆரோக்கியமான வளர்ச்சிதை மாற்றம் இருப்பது வந்து ரொம்ப முக்கியம். நீண்ட நேரம் எதையும் சாப்பிடாமல் இருப்பதால் உங்கள் வளர்ச்சிதை மாற்றம் குறைகிறது மற்றும் கொழுப்பெரிப்பு செயல்முறையும் குறைகிறது. அதே நேரத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதையாவது சாப்பிடும் போது நீங்கள் அதிகமாக சாப்பிட நேரிடும். நான் சொன்ன மாதிரி இந்த எடையை குறைப்பாது மாறாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். உணவை தவிர்ப்பதன் மூலம் பலமடைந்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இதனால் நோய் பரவும் அபாயமும் இருக்குது. நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் ஆரோக்கியமான உணவை உண்ணவும், இரவில் உணவை சாப்பிடுங்கள், ஆனால் தவிர்க்க வேண்டாம். எடையை குறைக்க விரும்புபவர்கள் புரதம், நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ள ஆரோக்கியமான கலவையை சாப்பிடவும். இதுதான் நிபுணர்கள் சொல்றாங்க. ஸோ இப்படியான பல தரப்பட்ட மித்துகள் இருக்கு, பல தரப்பட்ட சொல்யூஷன் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னொரு சொல்யூஷன் என்ன சொன்னா, இரவுல வந்து நீங்க ப்ரோக்கோலி சாப்பிடுங்க. ப்ரோக்கோலி வந்து ஒரு சிறந்த ஒரு பொருள். ப்ரோக்கோலி நீங்க சாப்பிடுவீங்களா உடல்ல இருக்கிற வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வெளியேற்றதுக்கு வந்து உதவும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்க டயட் பிளானை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி ஜிம் ட்ரெயினர்கிட்ட கேளுங்க. அவங்க வந்து ஒரு 30 நாளுக்குரிய டயட் பிளான் கொடுப்பாங்க. அதாவது நீங்க கிட்டத்தட்ட 80-90 கிலோல இருப்பீங்கன்னு சொன்னா 10 கிலோ குறைக்கிறதுக்கு, அதாவது நீங்க வந்து 10 கிலோவை வந்து உடனடியாக குறைக்கிறதுக்கு எத்தனைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பாருங்க. பட் நீங்களும் ஒன்று மைண்ட்ல தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஜிம் போவீங்களா இருந்தா கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஜிம் போவீங்களா இல்லை. ஸோ உணவு மூலமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சீனிய தொண்டரை நிப்பாட்டுங்க. சீனியை முற்றாக நிப்பாட்டிங்கன்னு சொன்னா உங்க உடல்ல வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. உடல் வித்தியாசத்தை உணரும் போது உங்களுக்கே தெரியும். அப்ப உடம்பு வந்து லேசாக அமையும். ஸோ லேசாக இருக்கும். நமக்கு எழும்பி நடக்கிறது கலைக்கிறது எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு தன்மை. முடிஞ்ச அளவுக்கு உணவு கட்டுப்பாட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸை தினமும் ஒரு 1 hour நடந்து பாருங்கள். ஜிம்முக்கு போக வேண்டிய தேவையில்லை. பக்கத்தில் ஒரு பார்க்கோ இல்லாட்டி ஒரு விளையாட்டு திடலோ இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் ஒரு 1 hour நடங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிற பாடி வந்து வெயிட்டை குறைச்சி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பழமை போல தான் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் வந்து நிறைய உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது. அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த வீடியோவையும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடு போகிறவங்கன்னு நினைக்கிறவங்க நிறைய வெளிநாடு போகிறதுக்கான வீடியோக்கள் நிறைய இருக்குது. கன்சல்டன்ட் யாரும் இல்லாமல் போகிறதுக்கான வீடியோக்களும் நிறைய இருக்குது. போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட தொடர்பு கொள்ளணும்னா இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் டாப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க, பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நான். See you on another video. Cheers மக்களே.